அனைவருக்கும் வணக்கம் and a very happy Sunday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்லையும் செலக்ட் பண்ணிக்கோங்க so that நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 308ல இன்னைக்கு Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து டார்க் மோட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் மோட் அப்படின்னு சொல்லும்போதே வந்து பேட்டரி எஃபிஷியன்சி ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதனால தான் கூகுள் ரீசெண்டாக ஜிமெயிலுக்கு ஒரு டார்க் மோட் ரோல் அவுட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக அதாவது லாஸ்ட் ப்ராடக்டாக வந்து கூகுளுடைய மேப்ஸ்க்கு வந்து இவங்க டார்க் மோட் ஃபீச்சர் கூடிய விரைவில் ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ கூகுளுடைய ப்ராடக்ட்ஸில் வந்து ஏன் லாஸ்ட்டாக கூகுள் மேப்புக்கு வந்து டார்க் மோட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான காரணம் வந்து கூகுள் மேப் டிசைன் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்ததாகவும் அதில் வந்து ஸ்ட்ரீட்ஸ் ரோட்ஸ் இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுனால வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதனால தான் இதுக்கு லாஸ்ட்டாக வந்து டார்க் மோட் ரோல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூகுள் மேப்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட உங்களுக்கு நேவிகேஷன் வந்து உங்களுக்கு டார்க் மோடில் இருக்கும். பட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒயிட் மோடாக இருக்கும். கூகுள் மேப்ஸில் வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நேட்டிவ் டார்க் மோட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு டார்க் மோடில் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆப்பிள் வாட்சில் இருக்கக்கூடிய கூகுள் மேப்லேயும் வந்து ஒரு புது ஃபீச்சர் கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ டு டோ கோ ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீச்சர் மூலயமா வந்து ஒவ்வொரு டேர்னுக்கும், அதாவது ரைட் டேர்ன் லெஃப்ட் டேர்னு வந்து ஒவ்வொரு டேர்னுக்கும் வந்து உங்களுக்கு இனிமேல் ஆப்பிள் வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வரும். அதனால் வந்து உங்களுடைய டைரக்ஷன் வந்து உங்களுடைய ஹேண்ட்ஸில் இருக்கும். ஏர்டெல் அவங்களுடைய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து அன்லிமிட்டெட் டேட்டா ஆஃபர்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அவங்களுடைய அன்லிமிட்டெட் டேட்டா ஆஃபர்ஸ் வந்து விஐபி ப்ரீமியம்னு சில பிளான்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. எல்லா பிளான்ஸ்க்குமே வந்து அவங்க அன்லிமிட்டெட் ஆஃபர் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து எல்லா சப்ஸ்கிரைபர், அதாவது புதுசாக வர்றவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து அன்லிமிட்டெட் டேட்டா ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜியோ தான். ஏன்னா ஜியோ ரீசெண்டாக அவங்களுடைய ஜியோ ஃபைபரில் வந்து நிறைய ஆஃபர்ஸோடு கொடுக்குறாங்க. அதனால ஏர்டெல்லும் வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து புது ஆஃபர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் கூடிய விரைவில் அவங்களுடைய வெப்சைட் அதுக்கப்புறம் ஏர்டெல் ஆப்ஸில் வந்து அவங்க அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல்லுடைய ப்ராட்பேண்ட் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் என்னென்னு நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். டிக்டாக் இந்தியாவில் பேன் ஆனதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணுற வகையில் வந்து ரீல்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் வீடியோ ஃபீச்சர் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஜூலை 2020. இப்போது இந்த ஃபீச்சரை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு தனி மெனு பட்டனாகவே கொடுத்துட்டா தெரிய வருது. இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பட்டன் இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து இப்போ ரீல்ஸ்னு ஒரு மெயின் ஃபீச்சர் மாதிரி, அதாவது மெயின் மெனு பட்டனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறதுனால வந்து அதோட பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பட்டன் பதிலாக இப்போ ரீல்ஸ் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம் கிட்ட வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது அப்டேட் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிக்டாக்கை சப்ஸ்டியூட் பண்ணுற வகையில் ரீல்ஸ் ஏன் இவங்க டெடிகேட்டட், அதாவது ஒரு தனியான ஆப்பை இவங்க கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெடிகேட்டட் ஆப்பாக கொடுக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஆட் ஆன் ஃபீச்சராக கொடுக்கும்போது வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் வச்சு தான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ரீல்ஸை வந்து ஒரு டெடிகேட்டட் ஆப்பாக கூட இவங்க மாற்றலாம். எல்ஜி கூடிய விரைவில் ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க, LG K52. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட அஃபிஷியல் ரெண்டர்ஸே வந்து ஒரு டிப்ஸில் ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இதோட அவுட்லுக் அண்ட் டிசைன் ரிவீலாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு 2 கலர் வேரியன்ஸ்லேயே உங்களுக்கு கொடுக்கலாம், ப்ளூ அண்ட் ஒயிட். இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரியர் கேமரா அலைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பஞ்ச் ஹோல் நாச்சோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. பட் ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை. அது மட்டும் இல்லை, இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ தட் இது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வரல, பார்க்கலாம் LG K52 இன்னும் என்னென்ன ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸோட இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. ஒப்போவுடைய 2 ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் PCM10, PCT10 இந்த மாடல் நம்பர்ஸோட வந்து Tenna சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங் ஆயிருக்கு. இங்கே லிஸ்டிங் ஆனதை வச்சு இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமராஸ், அதாவது வந்து ஸ்கொயர் கேமரா மாடல் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்லுக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4000 mAh பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து 4000 mAh பேட்டரியோட ஒப்போ பிராண்டு கீழே லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
Poco M2 இந்தியாவில் செப்டம்பர் 8 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Redmi 9C உடைய ரீபிராண்டட் இல்லாமல் Redmi 9 Prime இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. Redmi 9 Prime அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் Redmi லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன் திரும்பவும் அதே ஸ்மார்ட் ஃபோனை Poco M2 அப்படிங்கிற ஒரு பேரில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது Poco M2 உடைய அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் வந்து இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கு. இந்த இமேஜில் வந்து இதோட பேக் பேனல் கிளியராக தெரியுது. பேக் பேனலில் வந்து உங்களுக்கு குவாட் கேமரா அலைன் பண்ணி ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் தெரியுது. இது வந்து சென்டராக வந்து வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக Redmi உடைய 9 Prime எப்படி இருந்ததோ அதே மாதிரி. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD + 6GB RAM. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு Redmi 9 Prime மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Helio G80 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட Poco M2 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். Xiaomi அவங்களுடைய 3rd gen அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு கீழே 2021 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சில அஃபிஷியல் ரெண்டர் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. இந்த இமேஜஸ் அதாவது அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜியோட இவங்க ரிவீல் பண்ணியிருக்க இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 10 Ultra அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே Mi 10 Ultra இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க பஞ்ச்ஹோல் நாட்சில். பட் இப்போ இவங்க ரிவீல் பண்ணியிருக்க இமேஜஸ் உடைய பேக் பேனல் பார்க்கும்போது Mi 10 Ultra மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் பேனலில் அண்டர் ஸ்க்ரீன் கேமரா அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து Mi 10 Ultraவோட இன்னொரு வெர்ஷன் ஸ்மார்ட் ஃபோன் அதாவது அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜியோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூடிய விரைவில் Xiaomi தரப்புலேருந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus எல்லா கேட்டகரிஸ்லையும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ என்ட்ரி லெவலில் OnePlus Clover இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Geekbenchல லிஸ்டிங் ஆயிருக்கு. இங்கே லிஸ்டிங் ஆனது வச்சு இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் கோர் வந்து 224, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1174 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது Snapdragon 460 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் சிப்செட், இன்னொரு பக்கம் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிக்ஸ்டு ஸ்பெசிஃபிகேஷனோட OnePlus Clover இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன Oppo A53 மாதிரியே இருக்குது. மேபி அதை தான் ரீபிராண்ட் பண்ணி OnePlus Clover இவங்க லான்ச் பண்ண போகிறாங்களா பார்க்கலாம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் இவங்க ரிவீல் பண்ணுறாங்கன்னு. IFA 2020 பெர்லினில் செப்டம்பர் 4 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே Realme அவங்களுடைய நிறைய ப்ராடக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட்டடான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஸ்மார்ட் பல்ப், அப்புறம் Realme கேமரா 360 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சேஃப்டி கேமரா. Realme உடைய ஸ்மார்ட் டிவி இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து Realme Watch S Pro இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த லான்ச் ஈவெண்ட்ஸ்லேயே வந்து Realme அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றின விஷயங்களும் அங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. யூரோப் கண்ட்ரீஸில் வந்து Realme உடைய 7 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இது இந்தியாவிலேயும் லான்ச் ஆகுது. கூடவே Realme உடைய X7 சீரிஸ் அதுக்கப்புறம் V சீரிஸும் வந்து யூரோப் கண்ட்ரீஸில் லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ Realme உடைய X7 அதுக்கப்புறம் V சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா மட்டும் இல்லை குளோபலாகவும் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணுறாங்களான்னு. அது மட்டும் இல்லை Realme உடைய 7 சீரிஸ் இப்போ தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இப்போ அடுத்து தான் இவங்க லான்ச் பண்ண போகிற 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய Narzo 20 சீரிஸ் அதுக்கப்புறம் Realme 7i அப்படின்னு தெரியுது. 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Narzo 20 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Narzo 20, 20 Pro அதுக்கப்புறம் Realme 7i. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் Realme உடைய Narzo 20 மட்டும் MediaTek சிப்செட் அதாவது MediaTek Helio G90 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. மற்ற விஷயங்கள் அதாவது மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி எதுவுமே தெரிய வரல. பட் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் Realme தரப்புலேருந்து செப்டம்பர் இல்லைனா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. Realme 6 Pro யூசர்ஸ்க்குலாம் புதுசாக ஒரு அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்டான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இருக்குது. அதே சமயத்தில் சில பக்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கூடவே டீப் கிளீனிங் ஃபீச்சர், சூப்பர் நைட் டைம் ஸ்டாண்ட் பை ஃபீச்சர், அதுக்கப்புறம் ஸ்மூத் ஸ்க்ராலிங் ஃபீச்சரும் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கதா தெரியுது இந்த அப்டேட் மூலமா. ஸோ நீங்கள் Realme உடைய 6 Pro யூசர்ஸாக இருந்தால் இந்த அப்டேட் எல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். Redmi அவங்களுடைய பாப்புலரான Note 10 சீரிஸ் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரெண்டர் பார்த்தோம். இது பஞ்ச் ஹோல் நாச், IPS LCD பேனல், பேக் பேனலில் வந்து ஒரு ஓரியோ அதாவது சர்க்குலர் கேமரா ஹவுசிங் கூட இவங்க லான்ச் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம். கூடவே இது MediaTek Dimensity சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்போது MediaTek Dimensity இல்லாமல் Snapdragon சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ரூமர்ஸ் வருது. Snapdragon அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு தரப்பில் இது Snapdragon 732G வந்து ஒரு 4G
ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக ஸ்னாப்ட்ராகன் 765Gல லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க மீடியாடெக் டைமென்சிட்டி இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டில் கொண்டு வரது வந்து உங்களுக்கு ஓகேவா? இது ஸ்னாப்ட்ராகன் 765Gல லான்ச் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமா, இல்லை மீடியாடெக் டைமென்சிட்டிலேயே லான்ச் பண்ணால் பெட்டராக இருக்குமா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். OnePlus Clover வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டடாக இருக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், OnePlus Clover வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டடாக இருக்கலாம்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 1000C. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து டார்க் பாய்ஸ். கங்க்ராச்சுலேஷன் டார்க் பாய்ஸ். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். இன்னைக்கு டெக்னாலஜியோட கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி சண்டே.